வெல்கம் டு அவர் சேனல் மித்து ஆர்பிடி விளாக்ஸ். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா எம்ப்ரியோனிக் பிரெக்னன்சி இல்லைன்னா பிலேட்டட் ஓமா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரினா என்ன அப்படின்றத நான் வந்து வீடியோக்குள்ள நான் வந்து சொல்றேன். இதுல வந்து என்னோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஏர்லி பிரெக்னன்சில நடக்கிறதுங்க. என்ன அப்படின்னா எல்லாரையும் மாதிரி தான் நாங்கள் வந்து 30 டேஸ்ல நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ டபுள் லைன் வந்து காட்டுனுச்சு. ஓகே. ஒரு 5 டேஸ் கழிச்சு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்னு நாங்க வந்து வெயிட் பண்ணோம். நம்ம 35 டேஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். அப்ப வந்து டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, "நீங்க பிரெக்னன்சியா தான் இருக்கீங்களாம்மா? எந்த ஒரு இதுவுமே தெரியலையே!" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கில வந்து எதுவுமே தெரியல. எனக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் பையன் பொறந்து 10 இயர்ஸ் கழிச்சு இது வந்து செகண்ட் பிரெக்னன்சி. ரொம்பவே ஆர்வமா தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனா இந்த மாரி டாக்டர் சொல்ட்டாங்க, "நீங்க ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அந்த 10 டேஸ் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சிம்ப்டம்ஸுமே கிடையாது. வாந்தி, மயக்கம் எதுவுமே இல்ல. நாங்க ஒரு 45 டேஸ்ல வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ 45 டேஸ்ல ஸ்கேன் பண்ணி நீங்க பிரெக்னன்சியா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த சாக்லாம் வந்துருச்சு. பட் பேபி வந்து உள்ள ஃபார்ம் ஆகல. இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஏற்கனவே 10 டேஸ் போனதே பெரிய யுகம் மாரி இருந்துச்சுங்க ஒவ்வொரு நாளும். இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல வந்து செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல. இந்த ஸ்கேன் வந்து 45 டேஸில எடுத்ததுங்க. ஸோ இதில பாருங்க அந்த சாக் மட்டும் தான் வந்து வந்திருக்கு. ஆனா பேபி இல்ல. நான் வீட்டுக்கு வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அதுல வந்து எம்ப்ரியானிக் பிரெக்னன்சி இல்லன்னா பிலேட்டட் ஓவம் இத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, எனக்கு வந்து பிரெக்னன்சியா தான் இருக்கும். ஆனா அந்த சாக்லாம் வந்துரும். பேபி மட்டும் அதுல சில பேருக்கு வந்து இருக்காது. இது ஒரு 100ல 2% இந்த மாரி வந்து வரும் அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஒரு 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஸோ என்னையும் ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் வர சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா 60வது நாள் வந்து என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் போறது எனக்கு பெரிய யுகமா தாங்க இருந்துச்சு. நமக்கு வந்து இல்லன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்ல. இருக்கு. ஆனா உள்ள பேபி இல்ல அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டு. ஸோ கரெக்ட்டா வந்து 60வது நாள் நான் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணிட்டு 60 டேஸ்ல நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். போகும்போது எனக்குள்ள பல பயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 டைம் போயிட்டோம். ஒண்ணுமே இல்ல அந்த மாரி சொல்ட்டாங்க. ஸோ இத்தனையும் எதுவும் நெகட்டிவா சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நெனச்சுக்கிட்டே வந்து போனேன். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க, "நீங்க கன்சீவா இருக்கீங்கம்மா. ஸோ பேபிலாம் வந்துருச்சு. ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு. ஹார்ட் பீட்ட கேளுங்கன்ட்டு" மானிட்டர திருப்பி வந்து காமிச்சாங்க. பேபியும் காமிச்சாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹேப்பி ஆயிடுச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த ஹார்ட் பீட், பேபி எல்லாம் தெரியுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு எனக்கு இந்த மாரிலாம் காட்டல. பட் செகண்ட் பிரெக்னன்சி எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஸோ உங்க யாருக்கும் இந்த மாதிரி ஸ்கேன்ல சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பயப்படாதீங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வேண்டாம். பாசிட்டிவா நெனச்சுட்டு நீங்க வந்து ஸ்கேன் பண்ண போங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். என்னடா வீட்ல உள்ள கஸ்டமரோட அப்படியே உட்காந்து பேசுறேன்னு நெனைக்க வேண்டாம். ஸோ தம்பிய வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. அவன் தூங்குற நேரத்துல சாப்பிடாம கூட இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ மேக்கப் பண்ணவும் டைம் இல்ல. மேக்கப் பண்ணாலும் இதே ஃபேஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.